ஏஜஸ்ல அதாவது வயது கணக்குல இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கொஸ்டின் வச்சு கிட்டத்தட்ட 8 மெத்தட்ல சம் கேட்பாங்க. ஸோ அந்த 8 மெத்தட்ல சம் கேட்டாலும் சரி எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாங்கிறதும் பார்க்கலாம். கொஸ்டின்ல அஜய் மற்றும் விஜய் 2 பேர் இருக்கிறாங்க. அவர்களின் தற்போதைய வயதின் விகிதம் 5:6. 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் வயதின் விகிதம் 6:7 எனில் அஜயின் தற்போதைய வயது என்ன கேட்கிறாங்க. ஸோ கொஸ்டின்ல அஜய் மற்றும் விஜயின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 5:6 அப்படிங்கிறாங்க. 7 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ அஜய்க்கு 7 வருஷம் ஆகும், அப்போ விஜய்க்கு 7 வருஷம் ஆகும். 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 6:7 அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப அஜயோடைய தற்போதைய வயது இருக்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா மொத்தமா நம்ம 2 மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஒன்னு ஃபார்முலா மெத்தடு, இன்னொன்னு ஷார்ட்கட் மெத்தடு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா மெத்தட் சால்வ் பண்ணிடலாம். ஸோ என்ன இருக்குது, அஜய் மற்றும் விஜயின் தற்போதைய வயது விகிதம் 5:6 அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 5 நம்ம 5x வகுத்தல் இந்த 6x எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 7 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப இவருக்கும் 7 வருஷம் ஆகும், இவருக்கும் 7 வருஷம் ஆகும். 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வயதின் விகிதம் 6:7 அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம அதை 6 வகுத்தல் 7 எழுதிக்கலாம். ரேஷியோ பொறுத்த வரைக்கும் எப்பயுமே a/b a/b ரைட் பண்ணலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்க. சரிங்களா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா இங்க என்ன இருக்குது 5x 5x × 7 35x பிளஸ் 7 × 7 49 சீக்வல் டு 6 × 6x 36x பிளஸ் 6 × 7 42. நெக்ஸ்ட் இந்த 35x தானே கொண்டு போயிட்டு இந்த 42 கொண்டாந்தோமா. ஸோ 49 42 போச்சுன்னா 7 சீக்வல் டு 36xல 35x போயிடுச்சுன்னா இங்க பிளஸ் இருக்குது, இங்க பிளஸ் இருக்குது போது மைனஸ் ஆகும். ஸோ அப்போ 36xல 35x போயிடுச்சுன்னா மீதி x. ஸோ x உடைய மதிப்பு 7. ஸோ கொஸ்டின் நினைக்கிறாங்க அஜயின் தற்போதைய வயது இருக்கிறாங்க. ஸோ தற்போது வயதோட ரேஷியோ பார்த்தோம்னா 5, ஐ மீன் பார்த்தோம்னா 5xன்னு அர்த்தம். ஸோ ஒரு பாட்டுக்கு எக்ஸுக்கு 7னா இப்போ என்ன இருக்குது 5x. ஸோ அப்போ 5 × 7 சீக்வல் டு 35. ஸோ அஜயோடைய தற்போதைய வயது 35. இதே கொஸ்டின்ல விஜயோட வயது கேட்டாங்களா, விஜய்க்கு ரேஷியோ பார்த்தோம்னா தற்போதைய வயது ரேஷியோ பார்த்தோம்னா 6. அப்போ 6 × 7 சீக்வல் டு 42. இதே கொஸ்டின்ல ரெண்டு பேர்த்தோட வயதுடைய கூடுதல் கேட்பாங்க. கூடுதல் கேட்டாங்களா 7 7 77. இதே கொஸ்டின்ல வித்தியாசம் கேட்பாங்க. 2 பேர்த்து வயசுக்கான வித்தியாசம் கேட்பாங்க. அப்போ 42ல 35 போச்சுன்னா மீதி 7, வித்தியாசம் 7. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வச்சு கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் மெத்தட்ல கேட்பாங்க. அடுத்தது இதே கொஸ்டினை ஷார்ட்கட் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 ரேஷியோ டிஃபரன்ஸ் பாருங்க. இப்படி பார்க்கணும். 6ல் 5 போச்சுன்னா 1, அதே மாதிரி 7ல் 6 போச்சுன்னா 1. டிஃபரன்ஸ் பாருங்க, 2 இடத்துலையும் காமனா வருது. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் காமனா வந்துச்சுன்னா இந்த ஒரு பார்ட்டுக்கு தான் இந்த 7, ஒரு பார்ட்டுக்கு 7. நெக்ஸ்ட் அஜயோடைய தற்போதைய வயது கேட்குறாங்க. அப்போ தற்போதைய வயதோட ரேஷியோ பார்த்தோம்னா 5. 5 × 7 5 × 7 சீக்வல் டு 35. ஸோ அஜயோட தற்போதைய வயது பார்த்தோம்னா 35. நெக்ஸ்ட் விஜயோட வயது கேட்டாங்களா. ஸோ ஒரு பாட்டுக்கு 7, இப்போ என்ன இருக்குது 6 இருக்குது. அப்போ 6 × 7 சீக்வல் டு 42. ஸோ இதே கொஸ்டின்ல 2 பேர்த்து வயதோட கூடுதல் கேட்பாங்க, இல்லை வித்தியாசம் கேட்பாங்க. இதே கொஸ்டின்ல அஜயோட வயது 7 ஆண்டுகளுக்கு பிறகுனா ஸோ நம்ம டைரக்டா இந்த மாதிரி பெருக்கிட்டு இந்த ரேஷியோல பெருக்கிட்டு பிளஸ் 7 ஆட் பண்ணாலும் சரி, இல்லை டைரக்டா அந்த வேல்யூவை அதாவது ஒரு பாட்டுக்கு 7னா இங்கே 6 பாட்டு, அப்போ 6 × 7 சீக்வல் டு 42. டைரக்டா இங்கே சப்ஜெக்ட் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட் இருக்கோ அந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சம் பாருங்க, A மற்றும் B யின் தற்போதைய வயதுகள் விகிதம் 4:5. 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகள் விகிதம் 7:8 எனில் இதில் மொத்தம் 4 கொஸ்டின் கொடுத்துருங்க. A யின் தற்போதைய வயது என்ன கேட்குறாங்க, அடுத்தது B யின் தற்போதைய வயது, அடுத்தது A மற்றும் B யின் தற்போதைய வயதில் கூடுதல், நெக்ஸ்ட் A மற்றும் B யின் தற்போதைய வயதில் வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க.